தியானத்தினுடைய சொரூபம் நாம் பார்த்தோம். தியானத்தினுடைய சொரூபம் என்றால் தியானத்தில் என்ன, தியானத்தில் அமர்ந்த பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இறுதியாக தியானத்தினுடைய பலனானது சொல்லப்பட்டது. இறுதியாக நம்ம சென்ற நேற்று சற்சங்கத்தில் பார்த்தது, இப்படிப்பட்ட இதை நீ அறிந்துகொள் அப்படின்னார். எதை நீ அறிந்துகொள்? இதுவரை நான் கூறினேன் அல்லவா, அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். எதை கூறினார் என்றால் ஆத்யாந்திக சுகம் 20வது ஸ்லோகத்திலிருந்து சொல்கிறார் பகவான். 20வது ஸ்லோகத்திலிருந்து நான் என்ன சொன்னனோ அதை நீ இவ்விதமாக நீ அறிந்து கொண்டு அப்படிங்கிறார். தீபம் எப்படி அணையாமல் சுடர்விட்டு எரிகின்றதோ அதுபோல உன்னுடைய வனமானது ஞானத்தில் எடுத்துக்கொண்ட காரியத்தில் கலங்காமல், அசையாமல், குழப்பாமல் தெளிவாக உன்னுடைய தியானத்தை செய்ய வேண்டும். எந்த தியானத்தை இதில் செய்ய வேண்டும்? ஆத்ம தரிசன தியானம், ஆத்ம விருத்தி. எப்படி பானையை பார்த்த உடனே பானையை பற்றிய விருத்தி வருதோ அது மாதிரி இந்த இடத்துல ஆத்மா விருத்தி, சச்சித் ஆனந்த சுரூபமாக நான் இருக்கின்றேன் என்று என்னது யோகியானவன் ஆத்மாவை நினைக்க வேண்டும். எப்படி நினைக்க வேண்டும்? எல்லா இடத்திலும் தன்னையும், தன்னை எல்லா இடத்திலும் நீ பார்க்க வேண்டும். எத்திர உபரமதக சித்தம், இந்த உலக விஷயங்களிலிருந்து விலகி இருந்து உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேண்டும். எப்படி? ஆத்மனே ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனே, தன்னால் தன்னை எவன் பார்க்கின்றானோ, தன்னில் தன்னை பார்க்கின்றவன் அவன் சந்தோஷத்தை அடைகிறான். இந்த ஆத்ம தியானம் என்பது வரையறுக்கப்படாத இது சுகம். தத்துவ உண்மை தன்மையை புத்தியில் கிரகிக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட இது சுகம். இந்த ஆத்ம தத்துவமானது மேலான லாபம். நிறைய சொன்ன நம்ம மேலான லாபம். இந்த லாபத்தை அடைந்தால் எதையும் நாம் அடைய தேவையில்லை என்று இந்த துயரங்களிலிருந்து விடுதலை அடையக்கூடிய இந்த யோகத்தை நீ என்ன செய்யணும்? மனம் தளராமல் தொடர்ந்து நீ செய்ய வேண்டும். மனம் தளராமல் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறிய பகவான் 24லிருந்து 26 வரை மீண்டும் தியானத்தில் என்ன நினைக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். நம்ம சென்ற வகுப்பில் பார்ப்போம். எதை நினைக்கணும்? அனாத்மாவிலிருந்து உன்னுடைய விஷயத்தை ஆத்மாவில் திருப்பு. அனாத்மாவிலிருந்து உன்னுடைய விஷயம் ஆத்மாவில் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஆசை. ஆசை என்பது என்ன? நான் இதை அடைய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற செயல். செயலுக்கும் ஆசைக்கும் விதையாக இருப்பது என்ன? நம்ம சொல்லுவோம்ல, உன்னை யார் தூண்டி விடுறது? நீயா செய்யலையே, யாரோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த இடத்துல அந்த செயலுக்கும் நம்முடைய ஆசைக்கும் காரணம் என்ன என்றால் சங்கல்ப பிரபவான் காமான். இதே சொல்கிறார், காமான், காமங்களிலிருந்து பிரபவான் உருவாக்கப்பட்ட தோன்றிய சங்கல்பத்திலிருந்து. அது எதிலிருந்து வருகின்றது? சங்கல்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தோன்றிய உன்னுடைய ஆசைகளை நீ விட்டு எப்படின்னா அசேஷதகம் முழுவதும் மிச்ச மீதியின்றி பற்றில்லாமல் இந்திரிய கூட்டத்தை, இந்திரிய விஷயங்களுக்கு பிறப்பிடமாக கொண்ட இந்த ஆசை அனைத்தையும் விட்டு என்ன செய்கிற இந்த ஆசைகளை தான் பகவானுக்கு என்ன சொல்கிறாரு? சங்கல்பம்னு சொல்கிறாரு. சங்கல்பம்னா என்ன? இதை நான் அவசியம் செய்ய வேண்டும், இதை செய்கிறதுனால எனக்கு இந்த பலன் வரும் அப்படிங்கிறதுனால
அந்த மனதில் நான் இதை அடையணும் என்கின்ற உத்வேகத்தை விட்டு விட்டு சொல்கிறார். எந்த உத்வேகம்? என் பிள்ளைகளை நான் வளர்க்கணும், பிள்ளைய புத்திராதிகளின் மீது பற்று, இதனால் நான் இதை செய்யணும் அதை செய்யணும், இப்பெல்லாம் பண்ணணும் அப்பெல்லாம் பண்ணணும் என்கின்ற உற்றார் உறவினர் மீது அல்லது புத்திராதிகளின் மீது உள்ள பற்றை விட்டு விட்டு, அதனால் ஆசையே உருவாது. இதை செய்யணும் அதை செய்யணும், இங்கே போகணும் இப்படிலாம் செய்யணும் என்று ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு. பேரன் பேத்தி மனைவி மக்களுடைய சங்கல்பங்களை விட்டு விட்டுங்கிறார். ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொன்னால், தியானத்தில் நம்முடைய தன்னிலை அறிவதற்கு அது ஒரு தடை. இந்திரிய விஷயங்களை விட்டு விட்டுங்கிறார். ஆத்மாவத்தை நீ நினைக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் தூக்கி எறிஞ்சுன்னுங்கிறார். சங்கல்பத்தை அனைத்தையும் விட்டு விட வேண்டும். மனைவியோ மக்களோ அப்போ கடமை இல்லையா, அதை நம்ம செய்ய வேண்டுமே, இல்லறம் அது நல்லறம் அல்லவா அப்படிங்கிற கதையெல்லாம் இந்த தியான யோகத்தில் கிடையாது. நம்ம செயலளவில் இதில் இல்லை. இதில் நம்ம நல்லா சொல்கிறோம், செயலளவில் பிசிக்கலி இதில் பகவான் சொல்லப்படவில்லை. தியான காலத்தில், தியான யோகத்தில், சப்ஜெக்டே தியான யோகத்தில் கண்டதுக்கெல்லாம் நினச்சி பிளான் பண்ணாமல், ஏன்னா நம்ம செயல்படும் போது ஒழுங்காக செயல்படுவோம், ஒரே மனசாக செயல்படுவோம். சாப்பிடும்போது ஓரளவு நல்லா சாப்பிடுவோம், எங்கேயா போகும்போது ஓரளவு போவோம். ஆனால் எந்த காரியமும் எந்த செயலும் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம அமரும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால், நல்லா நிறையா அப்போத்தான் இல்லாத சங்கல்பம்லாம் வரும். அந்த விக்ஷேபம் அப்படிமா மனசுக்கு இயற்கையாகவே இந்த பழைய வாசனைகளானது வரும். அப்போத்தான் புத்தி திட்டமிடும். தியானத்தாளத்தில் உட்கார்ந்த பிறகுதான் நல்ல புது ஐடியாவெல்லாம் வருங்கிறார். அப்படி இந்த இடத்துல பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் புத்திர பௌத்திராதி மீது பற்றை விட்டு விட்டுங்கிறார். ஞானேந்திரியங்க கர்மேயங்களுடைய அனுபவத்தினால் வருகின்ற இன்பம் துன்பம் மானம் அவமானம் சீதம் உஷ்ணம் அனைத்தையும் விட்டு விட்டு அப்படிங்கிறார். சில நேரங்களில் இது என்ன சங்கல்பங்கிறது இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறது இல்லை. நம்ம ஒருத்தர் மீது குரோதம் கோபப்பட்டிருப்போம், அந்த அனுபவங்கள், சிலர் மீது அவமானப்பட்டிருப்போம், அந்த அனுபவங்கள் அப்போத்தே நமக்கு வரும். அவங்க மீது கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை விட்டு விட்டு ஒரே பாயிண்ட்டு, ஆத்மாவை தவிர மற்ற உடல் மனம் நான் என்ற எண்ணத்தை விட்டு விட்டு சொல்கிறார். ஒரே லட்சியத்தில் சொல்கிறார். அதே இந்த இடத்துல யோகம் அப்படிங்கிறார். யோகம் சொன்ன அந்த விலகுதல், விலகிங்கிறார். விலகுதல், விலகுதல்னா எதிலிருந்து வருதல்? உடல் நான் என்கின்ற அபிமானத்திலிருந்து விலகுதல் சொல்லிக்கிறேன். ஹைலைட்டுமாங்க. இப்போ இந்த உடல் தானே எல்லாமே பண்ணுது. சர்வான் அசேஷத்தக முழுவதும் விட்டு விட்டு, முழுவதும்னா என்னது? மிச்ச மீதியின்றி முற்றிலும் வேரோடு இதை நீ விட்டு விட்டு. எதை விட்டு விட்டு? மனச இந்திரிய கிராமம், மனதையும் புத்தியையும் உடைய கூட்டங்களை, அதனுடைய அனுபவங்களை மிச்ச மீதி இல்லாமல் முழுவதும் விட்டு விட்டு சொல்லுவாங்களே, மிச்ச மீதி இல்லாமல் நீ முழுவதும் விட்டு விட்டுங்கிற. அசேஷத்தக மீதியின்றி, ஒரு ஆசையும் மனசில் இல்லாமல் இதை நீ விட்டு விட்டு. அதாவது உடல் நான் என்கின்ற அபிமானத்தை நீ விட்டு விட்டு சொல்கிறார். தியானத்தில் நீ ஈடுபட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உடல் மற்ற எண்ணங்கள் தியானத்துக்கு இடையூறாக அமையும். சங்கல்பம், எண்ணங்கள் என்பது வந்து போகக்கூடியது, ஆசை என்பது வந்து போகக்கூடியது. அந்த சங்கல்பத்தையே இதில் நம்ம விட வேண்டும். இது எனக்கு வேண்டும் என்ற ஆசை, அதை ஆராய்ந்து
அதை விட வேண்டும். என்ன சங்கல்பம்? இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாது என்று நம்மிடம் ஆராய்ச்சி செய்தல். ஒரு பொருள் எனக்கு இல்லை, இப்போ இல்லாட்டி கொஞ்ச நாளில் எனக்கு அந்த பொருள் வர வேண்டும், அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நினைப்பது. அப்படி ஆசை அதை நினச்சிட்டா நம்ம அந்த ஆசையை விடுவது கடினம். அதனால் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இது எனக்கு வேண்டும், இதெல்லாம் எனக்கு செய்யணும், இதை நான் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகளை முழுவதுமாக நீ விட்டுங்கிறார். எதில்? மனசா ஏவ இந்திரிய கிராமம் விவேக யுக்தே அப்படிங்கிறார். அறிவுடன், மனதினால் அறிவுடன் இந்திரிய சமுதாய கூட்டங்களை விட்டுங்கிறார். அறிவுடன்னா என்ன? உடல் மனம் அபிமானங்களை விட்டு அனாத்ம அறிவுடன், ஆத்ம அறிவுடன் அப்படிங்கிறார். அனாத்மா என்பது என்ன? இது வெறும் மாயை, இது வெறும் தோற்றம், இது வெறும் கயிறிலே பாம்பு போல கற்பனை உலகம் என்று அனாத்மாவில் புத்தியை வைத்து எடுத்து பிரம்மம்தான் சத்தியம், நான் தான் சத்தியம் என்று தன்னில் தான் இன்புற்று உற்சாகமாக அமர வேண்டும் சொல்றார். மீண்டும் சொல்றார். என்ன சொல்றார்? சமந்ததக அனைத்து திசைகளிலிருந்தும் விட்டுங்கிறார். சமந்தது எல்லா திசைகளிலிருந்து, அவங்களுக்கு பல திசை இருக்கும்ல, 4 திசை, இன்னும் 8, 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்குன்னு 8 திசை. ஆனால் மக்களுக்கு எண்ணங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை திசைகள் அவங்களுக்கு இருக்கும். எது திசைகள்னால் என்ன? இந்திரியங்கள் எந்த விஷயங்கள் போகின்றதோ, எந்த திசைகளில் போகின்றதோ அதை இழுத்து கொண்டு சொல்கிறார். அதனால் அந்த காலத்தில் பார்ப்போம்ல, அந்த குரங்கு கண்ணை மூடி இருக்கும், வாயை மூடி இருக்கும், காதை மூடி இருக்கும், அதெல்லாம் இதில் வருகின்றது. மனதை நீ எத்திவிட வேண்டும். வெளியே போகாத அந்த ஆசையற்ற மனதிலே உன்னுடைய மனமானது இருக்க வேண்டும்ங்கிறார். எல்லா விஷயத்திலிருந்து இந்த மனதை உன்னை நீ இழுக்க வேண்டும்ங்கிறார். எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னுடைய மனதை நீ இழுக்க வேண்டும் என்கிறார். இந்த மனசேவேந்திரிய வினியம்ய கட்டுப்பாட்டுடன் மனதை என்ன செய்ய வேண்டும்? இழுக்க வேண்டும். விஷயங்களில் உள்ள மனதை நீ இழுக்க வேண்டும். அனாத்மா விருத்தியை நீ விட்டுவிட வேண்டும். எந்த விருத்தி? எந்த இதுக்கு? அனாத்ம விருத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட விருத்தியை. இந்த இடத்துல என்ன பொதுவாக சொல்லணும்னா, சமதமத்தை பற்றி பகவான் இதில் கூறுறார். சமதமம் மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாட்டை பற்றி இங்கே பகவான் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல கண் காது எல்லா இந்திரிய விஷயங்களிலும் காதை நீ விஷயங்கள்லாம் விட்டுவிட்டுனா என்ன? கண்ணில் கண்டதை பார்ப்பதை விட்டுவிட்டு, காதில் கண்டதை தேவையற்ற எண்ணங்களை கேட்பதை விட்டுவிட்டு, தேவையற்ற வாதத்தை விட்டுவிட்டு ஆத்ம சிந்தனையில் நீ ஈடுபட வேண்டும். தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற சங்கல்பம், தேவையற்ற திட்டங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய மனம் முழுவதும் வெறும் ஆத்ம தத்துவத்தில்தான் நீ இருக்க வேண்டும். ஏற்கனவே மனது அனுபவித்த விஷயங்களில் உள்ளே போகும். அந்த எண்ணங்களிலிருந்து எண்ணங்களிலிருந்து மனதை எடுத்து நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஆத்ம தத்துவத்தில் உன்னுடைய மனமானது எண்ண வேண்டும். அதெல்லாம் ரொம்ப கடினமே, சாதாரண விஷயமா அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகத்தை படித்து விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சனைகி உருபரமே சனைகி உருபரமே புத்தியா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம்மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத்
ந கிஞ்சிதபி சிந்தையேத். மெல்ல மெல்ல மெதுவா எழு. மெதுவாக உன்னுடைய ஒரே நாளில் இழுக்க முடியாது. மெதுவாக இழுக்கணும்னு சொல்கிறாரு. எப்படி இழுக்கணும், என்ன செய்யணுங்கிறத இந்த சுலோகத்தினுடைய விளக்கம் அடுத்த வகுப்பில். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரி ஓம்.